வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய சாட்சியாக கருதப்படும் சாரா ஜாஸ்மின் என்று அழைக்கப்படுகின்ற புலஸ்தினி மகேந்திரன் காணாமல் போனதை சுற்றியுள்ள ஒரு மர்மமான புதிய கண்டுபிடிப்புடன் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது. சாய்ந்த மருது குண்டுவெடிப்பில் அவர் இறந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அவர் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற பொதுமக்களின் சந்தேகத்தை ஒரு புதிய துப்பு தீவிரப்படுத்தியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் போது சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து இசாரா சிவந்தி கைதானதை அடுத்து அவர் இவ்வாறு இந்தியாவிற்கு தப்பி சென்றார் என்ற விவரம் வெளியான நிலையில் இந்த சந்தேகம் வலுத்திருக்கிறது. முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவந்தி சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிய மனித கடத்தல்காரர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் நாட்டிலிருந்து கடத்தியுள்ளார் என்பது தெரியவந்தது. ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு காரணமான சக்ரான் காசிமின் மைதுனி சாரா ஜாஸ்மின் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்தமரத்தில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த தற்கொலை குண்டு வெடிப்பில் இறந்துவிட்டதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அரசு பகுப்பாய்வாளர் துறை வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் அவருடைய தாயாரிடமிருந்து எடுக்கப்பட்ட DNA மாதிரிகளுடன் பொருந்துவதாக கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. எனினும் அந்த DNA அறிக்கையின் முடிவு ஆரம்பத்திலிருந்தே மிகவும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சாராவின் நெருங்கிய உறவினர்களின் மாதிரிகளுடன் 2 ஆரம்ப DNA அறிக்கைகள் பொருந்தவில்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரின் தலையீட்டை தொடர்ந்து அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் 3வது அறிக்கை கோரப்பட்டது என்று அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சந்தேகங்களை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானல சாரா ஜாஸ்மின் இறக்கவில்லை என்றும் இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் 2 நேரில் கண்ட சாட்சியங்கள் ஆதாரங்கள் வழங்கியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒருமுறை கூறினார். இதன் காரணமாக சாரா உண்மையிலேயே ஏப்ரல் மாதம் 29, 2019ஆம் ஆண்டு அன்று இறந்தாரா அல்லது அது திட்டமிட்டு அவர் காணாமல் போனாரா என்ற கேள்வி இன்று வரை தீர்க்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவந்தி மீதான விசாரணை இந்த மர்மத்தில் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை திறந்தது. அவர் கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி சென்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட பிறகு விசாரணைகளில் அவர் தப்பி செல்ல யாழ்ப்பாணத்தில் உதயபுரத்தை சேர்ந்த ஏபி ஆனந்தன் என்ற மனித கடத்தக்காரரின் உதவியை நாடியது தெரியவந்தது. இந்த சந்தேக நபரை கைது செய்து விசாரித்த போது 2019 ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை படகு மூலம் இந்தியாவிற்கு ரகசியமாக அழைத்து சென்றதாக தகவல் கிடைத்தது. இந்த வெளிப்பாடு சாரா ஜாஸ்மின் காணாமல் போனதை சுற்றியுள்ள சந்தேகங்களுக்கு வலுவூட்டியுள்ளது. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது இசாரா சிவந்தி போன்ற சந்தேக நபர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உதவிய அதே ஒழுங்கமைக்கப்பட்ட மனித கடத்தல் வலையமைப்பு தான் சாரா ஜாஸ்மின் காணாமல் போனதற்கு பின்னால் இருப்பதாக ஒரு வலுவான சந்தேகம் எழுகிறது. ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சாட்சியான சாரா ஜாஸ்மின் இந்த வலையமைப்பு மூலம் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டிருந்தால் அது தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை மறைக்க ஒரு தீவிர சதித்திட்டமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத் துறை ஒரு பரந்த விசாரணையை தொடங்கியுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதும் நடந்தது என்ன என்பதையும் இது இறுதியாக வெளிப்படுத்தும் என்று பலர் நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சிவந்தி நாட்டை விட்டு தப்பியோடு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பில் தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதன்படி ஆனந்தன் பல நாட்களாக வடக்கில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரியவந்தது. ஆனந்தனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரிடம் உதவியாளர் ஒருவரிடமிருந்து 10 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்தது. பாதாளுலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை சூத்திரதாரியான இசாரா சிவந்தியை இலங்கையிலிருந்து தப்பி செல்ல ஆனந்தன் என்பவர் உடந்தையாக இருந்துள்ளமை அண்மையில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் வடக்கில் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதே நேரம் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறு
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். மேயர்கள், நகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை தலைவர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என நாமல் குறிப்பிட்டார். ஒரு நபரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் குறிப்பிட்டு கொலையை மறைக்கும் வகையில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆற்றிய உரை தொடர்பில் தான் மிகவும் கவலை அடைந்துள்ளதாக நாமல் தெரிவித்தார். இதே நேரம் பாதாளுலக குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சூத்திரதாரி இசாரா சவதியை வெளிநாட்டில் வைத்து இலங்கை போலீஸ் படை கைது செய்தமை நாம் வரவேற்கின்றோம். இந்த இசாரா சவந்தியுடன் ராஜபக்சர்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இசாரா சவந்தியிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்த வேண்டும். பாதாளுலக குழுவினர் தம்முடைய விருப்பப்படி இசாரா சவந்தியை இயக்கியுள்ளனர். அவரை சும்மா விட முடியாது. அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இசாரா சவந்தியுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரினதும் பெயர் விவரங்களையும் அரசு வெளியிட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இசாரா சவந்தியுடன் ராஜபக்சர்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி தகவல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என சமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார்.